ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வசந்த உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு சிறப்பாக நடைபெற்ற தங்கரத புறப்பாடு மற்றும் ஸ்நபன திருமஞ்சனம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் துவங்கிய வருடாந்தர தெப்ப உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆதி பிரம்மோற்சவம். உபய நாச்சியார்களுடன் நெல் அளவை கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற 63 திருவீதி புறப்பாடு. திருவண்ணாமலை மற்றும் தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷ வழிபாடு. மகாநந்திக்கு சிறப்பாக நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் தெப்ப உற்சவம். திருக்குளத்தை சுற்றி 7 முறை தெப்பத்தில் வலம் வந்து அருள்பாலித்த முப்பெரும் தேவியர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் துவங்கியுள்ள வருடாந்தர வசந்த உற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு தங்க ரத புறப்பாடு நடைபெற்றது. 2ஆம் நாளான இன்று காலை ஆலய உள் வளாகத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பதக்க ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கொடிமரம் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருக்குடைகள் பிடித்தபடி தேரடிக்கு சுமந்து வந்தனர். அங்கு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு முத்தாட ரவிச்சந்திரா, கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி தம்பதிகள், முக்கிய பிரமுகர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி வடம் பிடித்து இழுக்க தங்கரத புறப்பாடு துவங்கியது. பிறகு ஆலயத்தின் மகா துவாரத்தின் முன்பு நிறுத்தி தெய்வங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். மாட வீதியில் தங்க ரதத்தில் இருந்தவாறு ஸ்ரீ மலையப்ப சுவாமி உலாவர கோவில் யானைகள் முன்னே செல்ல பக்தர்கள் தெய்வங்களை கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ரத உலா முடிந்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தங்க திருச்சியில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து மீண்டும் மாட வீதி வழியாக புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு ஆலயத்தின் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் வசந்த மண்டபத்திற்கு சுமந்து சென்றனர். இதையடுத்து வசந்த மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே அபிஷேக பீடத்தின் மீது உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்ததும் அர்ச்சகர்கள் கும்ப பிரதேசத்தை கலச ஆராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு திருமஞ்சனத்தை துவக்கினர். தாயார் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து குங்கும பூவால் திலகமிட்டு துளசி மாலைகள் சாற்றி உற்சவ தெய்வங்களுக்கு தூப தீபம் காண்பித்ததும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி ஸ்நபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர தெப்ப உற்சவம் துவங்கியது. நேற்று மாலை ஆலய வளாகத்தில் சீதாராம லக்ஷ்மண உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து திருச்சியில் எழுந்தருளச் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்து கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். தசரதன் மைந்தர்களுக்கும் ஜனகன் மகளுக்கும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடங்கள் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நுழைவாயில் ஆராதனைக்கு பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை 2 குடைகள் பிடித்தவாறு ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணி பகுதியை நோக்கி புறப்பட்டனர். வழிநெடுகிலும் கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், கோவில் யானைகள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது.
பின்னர் ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணியை அடைந்ததும் அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்ப உலா துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி நீராடி மண்டபத்தை தெப்பத்தில் இருந்தவாறு ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உலாவர 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டன. ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளை கண்ணார கண்டு வழிபட்டனர். இன்று காலை கோவில் வளாகத்தில் உள்ள முக மண்டபத்தில் உற்சவ தெய்வங்களை அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்ததும் அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணருக்கு தூபத்துடன் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகளுடன் வண்ண நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தூப தீபங்கள் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து சகஸ்ரதாரை வழியாக சங்கநிதி பத்மநிதி மூலம் புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆதி பிரம்மோற்சவம் எனும் பங்குனி பெருவிழாவின் ஒரு நிகழ்வாக உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவ ஸ்ரீ நம்பெருமாள் நெல் அளவை கண்டருளினார். 7ஆம் திருநாளான நேற்று மூலஸ்தானத்தின் அருகே உள்ள சந்தன மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி திருச்சியில் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி காசு மாலை அடுக்கு பதக்கங்களுடன் திருமுடியில் நவரத்ன கிரீடம் அணிவித்து காதணிகளோடு வைர அபயம் தந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களுக்கும் வண்ண பட்டுச்சேலைகள் கட்டி தங்க ஒட்டியானங்களுடன் நீள்முடி கிரீடங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் சந்தன மண்டபத்திற்கு சென்று உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். பிரகாரத்தை சுற்றி வந்து நாடி கேட்டான் ஆரியப்படால் வாயில்களை கடந்து திருக்கொட்டாரத்தை அடைந்தனர். அங்கு தாயார்கள் சமேத ஸ்ரீ நம்பெருமாள் முன்னிலையில் நெல் அளக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நெல் அளவை கண்டருளிய தெய்வங்கள் மீண்டும் உலா புறப்பட்டனர். கருட மண்டபம், கார்த்திகை கோபுரம், 4 கோபுரங்கள் வழியாக 4 சித்திரை வீதிகளை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூந்தேரை உற்சவ மூர்த்திகள் மேல் குடையாக நிறுத்தி உலா புறப்பட்டனர். கோவில் யானைகள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல 4 சித்திரை வீதிகளில் வலம் வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ நம்பெருமாளை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்து திருஷ்டி கழிக்கப்பட்டன. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருவந்தி காப்பு நடத்தி தெய்வங்களை தாயார் சன்னதி நவராத்திரி மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கற்பகாம்பாள் உடனமர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 63 வீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. ஆதி தம்பதிகளும் நாயன்மார்களும் அம்மன் உற்சவ மூர்த்திகளும் ஊர்வலம் வருவதை முன்னிட்டு வழிநெடுகிலும் வண்ண மாக்கோலங்கள் இடப்பட்டிருந்தன. கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல அருள்மிகு பத்ரகாளி அம்மன் சர்வ அலங்காரத்தோடு வாகனத்தில் அமர்ந்து கொண்டு உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். செப்பரத்தில் வெள்ளி கவச அலங்காரத்துடன் விநாயகர் முன்னே செல்ல பல்லாக்குகளில் 4 பெருமக்களும் செப்பரங்களில் 63 நாயன்மார்களும் பின்தொடர வீதி உலா துவங்கியது. பிரியாவிடையோடு வெள்ளி சப்பரத்தில் அஸ்திரமேந்தியபடி அருள்மிகு கபாலீஸ்வரர் மலர் கிரீடம் தாங்கியவாறு சர்வ ஆபரண பூஷிதனாக உலா வந்து அருள்பாலித்தார். தனி தங்க சப்பரத்தில் அருள்மிகு கற்பகாம்பாள் வெள்ளி பாத கவசமும் வெண்பட்டுடன் பவள மாலை பதக்க ஆபரணங்களோடு மாணிக்க மரகத கற்கள் பதித்த கிரீடமும் அபயமும் வரதமும் தாங்கியபடி உச்சி பிள்ளையும் பூச்சடை பின்னலும் கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் பவனி வந்து அருள் பாலித்தார். சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி உடன்வர ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி தங்க சப்பரத்திலும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் வெள்ளி கவச அலங்காரத்தோடு சிறிய சப்பரத்திலும் உலா வந்தனர்.
அருள்மிகு பெரிய நாயகி சமேதராக ஸ்ரீ வாலீஸ்வரர் வீணை மீட்டும் வீணாபாணி கோலத்தில் வலம் வர வாசுதேயுடன் திருவள்ளூரும் சர்வ அலங்காரத்தோடு பவனி வந்து அருள்பாலித்தனர். தொடர்ந்து பல்வேறு ஆலயங்களில் இருந்தும் உற்சவ மூர்த்திகள் அம்மன் ஆலயங்களான அருள்மிகு கோலாம்பிகை, அருள்மிகு முண்டக கண்டி அம்மன் திருக்கோவில்களில் இருந்தும் தெய்வ திருவுருவங்கள் சர்வ அலங்காரத்தோடு உலாவர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை மற்றும் தஞ்சாவூரில் உள்ள சிவாலயங்களில் பங்குனி மாத பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று பகலவன் மறையும் பிரதோஷ வேளையில் இங்கு குடிக்கொண்டிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சிவனடியார்கள் பாடல்கள் பாடியபடி இருக்க நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு புஷ்பாபிஷேகமும் நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நித்தமும் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பால் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஸ்ரீ மகாநந்திக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவி வஸ்திரம் அணிந்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ பெருவுடையாருக்கும் தீப ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவிலில் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் உற்சவர் ஸ்ரீ காமாட்சி அம்மனை விசேஷமாக அலங்கரித்து நிறுத்தி திருக்குடைகள் பிடித்தவாறு சுமந்து வந்தனர். காஞ்சி சங்கர மடத்தின் இளைய பீடாதிபதி ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஜயம் செய்ததும் திருக்குளத்தில் வண்ண மலர் தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் முப்பெரும் தேவியர்களை கொலுவிருக்க செய்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தேவியர்களுக்கு மயில் இறகால் விசிறி வீசி பாடல்கள் பாடப்பட்டன. இதையடுத்து தெப்ப உலா துவங்கியது. திருக்குளத்தில் முப்பெரும் தேவியர்கள் எழுந்தருளிய தெப்பம் நீராடி மண்டபத்தை சுற்றி 7 முறை வலம் வந்தது. ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் தேவியர்களுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடியில் இருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சப்தரிஷீஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவர்கள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் திருத்தேர் வடங்களை பிடித்து இழுத்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் சப்த ரிஷீஸ்வரர் திருக்காட்சி தர சிறிய தேரில் அருள்மிகு சிவகாமி அம்மனும் ஸ்ரீ விநாயகரும் பின்தொடர நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஊரை சுற்றி வலம் வந்த திருத்தேர் நிறைவாக கோவில் அருகே உள்ள தேரடியை அடைந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் அமைந்துள்ள பஞ்ச சபைகளில் முதல் சபையாகவும் ரத்தின சபையாகவும் விளங்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வண்டார்குழலி உடனமர் ஸ்ரீ வட்டாரணேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் சிறப்பு அலங்காரத்தோடு வீற்றிருந்த ஆதி தம்பதிகளுக்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு சாமரங்கள் வீசியபடி சிவபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். விநாயகர் முன்னே செல்ல பிரியாவிடையோடு ஸ்ரீ வட்டாரண்யேஸ்வரரும் தனி கேடயத்தில் அருள்மிகு வண்டார்குழலி அம்மனும் பின்தொடர நுழைவாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். தாரை தப்பட்டைகள் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி தேரடிக்கு சுமந்து வந்தனர்.
அங்கு மண்டபத்தை அடைந்ததும் சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் மற்றும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து திருத்தேருக்கும் சம்பரோக்ஷணம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆதி தம்பதிகள் எழுந்தருளிய தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் 47வது திவ்ய தேசமானதும் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்கும் மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் பங்குனி வசந்த உற்சவ விழா துவங்கியதை அடுத்து தாயார்கள் சமேத உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் கூடலழகர் பெருமாள் எழுந்தருளி இருக்க நீராஜனம் சமர்ப்பித்து அபிஷேகத்தை துவக்கினர். அபயம் காட்டியபடி நின்றருளிய சுவாமிக்கும் இருபுறம் எழுந்தருளியிருந்த உபய நாச்சியார்களுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தெய்வங்களுக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி சுவாமிக்கு சந்தனக்காப்பு சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் தூபத்தோடு நட்சத்திர தீபம், கும்பதீபம் காட்டி நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக ஆதி தம்பதிகள் கைலாய பர்வத வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதையொட்டி பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கைலாய பர்வத வாகனத்தில் ஆதி தம்பதிகள் அமர்ந்து வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஸ்ரீ சங்கர மடத்தை அடைந்ததும் இளைய பீடாதிபதி ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. கைலாய பர்வதத்தை சுமந்து தனது நரம்புகள் கொண்டு வீணையை மீட்டியபடி 10 தலை ராவணன் திருக்காட்சி தர அந்த பர்வதத்தின் மேல் அமர்ந்து ஆதி தம்பதிகள் அருள் புரிய இளைய பீடாதிபதிக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. ஏராளமானோர் ராவண வாகனத்தில் உலா வந்த சுவாமியையும் காமதேனு மீது பவனி வந்த ஏலவார் குழலியையும் மற்ற உற்சவ மூர்த்திகளையும் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவிலான ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் 5ஆம் நாளன்று கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரானை சர்வ அலங்காரத்தோடு அமர்த்தியிருந்தனர். மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு பெரிய திருவடியும் பலவித ஆபரணங்களுடன் உற்சவர் பெருமாளும் திருக்காட்சி தர அன்னப்பறவை வாகனத்தின் மேல் சாயக்கொண்டை கிரீடமணிந்து சுவாமி நம்மாழ்வாரும் எதிர் சேவையாக நின்று அருள் பாலித்தார். திருக்குறுங்குடி ராமானுஜியர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு நின்று பிரபந்தம் செய்வித்தனர். இதையடுத்து சுவாமி நம்மாழ்வாரை வெளியே சுமந்து வந்ததும் திருக்கதவுகள் திறக்கப்பட்டு உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தர தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் ஜீயர் சுவாமிகள் பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி தீர்த்த பிரசாதம் தந்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. சிவகங்கை வந்தவாசி மார்க்கத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் கோவிலில் பங்குனி உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தின் முன்பு குவிந்திருந்தனர். மூலவர் அருள்மிகு மகா மாரியம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி திருமுகத்தில் மஞ்சள் காப்பும் சாற்றி காலில் வெள்ளி கொலுசுடன் அடுக்கு பதக்கங்களும் மாங்காய் ஹாரம் அணிவித்து காதணிகளோடு மூக்குத்தி புல்லாக்கும் தந்து தங்க தீஜ்வாலை கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் அஷ்டபுஜங்களில் ஆயுதங்கள் ஏந்தியபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருள ஏகதீபம், கோபுர தீபம், நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன.
தொடர்ந்து ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்திருக்கும் திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் உற்சவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் வாகன மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பட்டாடை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் கிரீடமணிந்து கையில் கோலக்கிளி தாங்கியபடி உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தர மங்கள வாத்திய முழக்கத்தோடு சுவாமிக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்பதீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஆலய வளாகத்தில் மேடை மீது சோமநாயகி சமேதராக ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியையும் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் மற்றும் அருள்மிகு விசாலாட்சி அம்மன் உற்சவ மூர்த்திகளை சிறப்பலங்காரத்தோடு கொலுவிருக்க செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த பஞ்சமூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. பின்னர் உற்சவ மூர்த்திகளை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டன. இதேபோல் உற்சவத்தின் மற்றொரு நாளில் ஆதி தம்பதிகளை விசேஷமாக அலங்கரித்து சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ தெய்வங்களை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டியில் உள்ள அருள்மிகு கதிர்மலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொடிமரம் முன்பு பசுவை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். கோமாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வஸ்திரம் சாற்றி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமான் முன்பு மயில் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து காப்பு கட்டப்பட்டது. தொடர்ந்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் அஸ்திரதேவர் மற்றும் தேவியர்கள் சமேத்த முருகப்பெருமானுக்கு காப்பு கட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர்களை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் சன்னதி முன்பு கொலுவிருக்கச் செய்து உற்சவ மூர்த்திகளுக்கும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு கதிர்மலை முருகனுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. கரூர் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த மண்டலாபிஷேக பூஜை இனிதே நிறைவு பெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சையம்மன் சமேத மன்னார் சுவாமி கோவிலில் நவச்சண்டி யாகம் வளர்க்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் வேத மந்திர உச்சாடனங்களுடன் அக்னி வார்த்து யாக பூஜையை துவக்கினர். குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களுடன் நெய்யும் சேர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் பட்டுச்சேலைகள், பலவித பழங்கள், திருமாங்கல்யம் ஆகியவற்றை இட்டு மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக நாதஸ்வர மேளதாள முழக்கத்துடன் கலசங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் முருகன் கோவிலில் தேவியர்கள் சமேத முருகனுக்கு வெள்ளி நாக வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்த உற்சவர் முருகப்பெருமானை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தங்க கவச அலங்காரத்தோடு உபய தேவியர்களும் சர்வாபரணங்கள் மற்றும் தங்க தொப்பார கிரீடமணிந்து அழகன் முருகனும் திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டியதும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மலை கோவிலிலிருந்து கீழே சுமந்து வந்தனர். அங்கு வெள்ளி நாக வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டி பொதுஜன சேவை நடத்தப்பட்டதும் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மலர்கள் தூவி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மீண்டும் உற்சவ மண்டபத்திற்குள் தெய்வங்களை பிரவேசிக்க செய்து
ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வசந்த உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு சிறப்பாக நடைபெற்ற தங்க ரத புறப்பாடு மற்றும் ஸ்நபன திருமஞ்சனம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் துவங்கிய வருடாந்தர தெப்ப உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆதி பிரம்மோற்சவம். உபய நாச்சியார்களுடன் நெல் அளவை கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற 63 திருவீதி புறப்பாடு. திருவண்ணாமலை மற்றும் தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷ வழிபாடு. மகாநந்திக்கு சிறப்பாக நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் தெப்ப உற்சவம். திருக்குளத்தை சுற்றி 7 முறை தெப்பத்தில் வலம் வந்து அருள்பாலித்த முப்பெரும் தேவியர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.